தென் தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள குமரி கடலில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லெஹர் என்று பெயரிடப்பட்ட புயல் போர்ட் பிளேயர் கடந்து திங்களன்று காலை நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் காக்கிநாடாவுக்கு தென்கிழக்கே 1180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் மேலும் வலுவடைந்து 28ஆம் தேதி மசிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையில் காக்கிநாடா அருகில் நண்பகல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். லெஹர் என்று பெயரிடப்பட்ட இந்த புயலானது போர்ட் பிளேயரை கடந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே காக்கிநாடாவுக்கு தென்கிழக்கே 1180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று 22 நண்பகல் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையிலே காக்கிநாடா அருகிலே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 11 சென்டிமீட்டர் தங்கச்சி மடத்தில் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக தங்கச்சி மடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்த ரமணன், தென் தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள குமரி கடலில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.